நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. எல்லாம் வல்ல அந்த வல்லப கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். நமது இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். வைகாசி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு புதன்கிழமை. சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரத்து மேல பயணம் பண்ணிட்டு இருக்கார். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த உத்தர நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தில் தான் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். மிகச்சிறந்த நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம். இன்னைக்கு நடைபெறும் போது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன யோகம்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வீட்லேயும் முடங்கி கிடக்கும் சில பிள்ளைகள். அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுவா, என் பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் சார், என்ன பண்ணாலும் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்பா. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போகணும், பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும், என் பிள்ளை வேலைக்கு போகணும்னு சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பிள்ளைகள் போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாள் இவ்வளோ அற்புதமான நாள். சார், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், ரொம்ப கடனாகவே எனக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப, இன்றைக்கு ஐயப்பனுக்கு அர்ச்சனை பண்ணினால் உங்களுடைய கடன் விலகும், பிஸ்னஸ் ரொம்ப செழிக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு போட்டியாக இருந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வருவீங்க. பெண்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடக்கூடிய நாள். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகம். என்ன யோகம்னா, 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். நம்ம செஞ்சு வச்ச புண்ணியங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதை தான் நம்ம 5ஆவது ஸ்தானம் சொல்கிறது. ஜாதகத்தில் போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணினோமோ பாபம் பண்ணினோமான்னு 5ஆம் இடத்தில் உள்ள கிரகம் காட்டிடும். இன்னைக்கு சூரியனுடைய சாரம் பெற்ற சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். சூரியன் நம்ம ராசியிலே இருக்கார். ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தருது. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வந்து சேரப்போகிறது. நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய தடைகள் இன்னைக்கு விலகும். நல்ல கல்யாண செய்தி கூடி வரும் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிஸ்னஸில் தன வருமானம் கூடும். ஆதலினால் இது நல்ல நாள். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணுறார். சதுர்த்தம கேந்திரம்னு பேர் 4ஆம் இடத்துக்கு. ராசியில் புதன் பகவான் உட்கார்ந்து இருக்கார். படிக்கிற மாணவர்கள் எல்லாம் நல்ல மாணவர்களாக இப்போ படிப்பீங்க, படி சமத்தா இருப்பீங்க படிப்பில். டீச்சர்ஸுக்கு கைராசி டீச்சர்ஸ்னு பேர் கிடைக்கும். அந்த டீச்சர்கிட்ட படித்தா புரியாத பாடமும் புரிஞ்சிடும் அப்படின்னு எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்களே ஒரு டியூஷன் டீச்சராக இருக்கீங்க, இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பெருக ஆரம்பிச்சோம். மிதுனராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸில் புதிய புதிய வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஜெயிக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண்களுக்கு மிகுந்த லாபத்தை இந்த நாள் தருது. தொழில் லாபம், குடும்ப லாபம், சந்தோஷம் அது கிடைக்கிறது. எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தை நோக்கி சந்திர பகவான் போறார். ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, பேச்சாளராக இருக்கீங்க, இப்போ எழுதக்கூடிய எழுத்துக்கள், படைப்புகள் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். இந்த சந்திர பகவான் இன்னைக்கு 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். புதிய புதிய பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் இன்னைக்கு எழுத்து போடலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க, சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவி இடையில் ஒரு அந்யோன்யம், அன்பு வரும். பலரும் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டேஜில் நீங்க இருப்பீங்க. இப்போ பெண்களுக்கு மிகச்சிறந்த நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமான நாள், பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல சந்திர பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆவது ஸ்தானத்துக்கு போறார். காலையில் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க, பணம் சம்பாதிப்பதே ஒரு நோக்கமாக இருப்பீங்க, வேலை விஷயத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. மத்தியானத்துக்கு பிறகு மிகுந்த மகிழ்ச்சி வரும், செய்யும் செயலெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா பாக்கியத்தில் சுக்கிர பகவான் பெண்களுக்கு இப்போ ஆஃபீஸ்லேருந்து ஃபாரின் போயிட்டு வாங்குங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பா.
பல பெண்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். சிம்மராசி பெண்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிசினஸ்ல நான் நல்ல லாபம் தரேங்கிறார். முயற்சி எடுங்கோ, நல்ல லாபம் கிடைக்கும். குரு பகவானுடைய அருள் இருக்கு பாருங்க. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமகா அப்படிங்கிறோம். அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நீ கொண்டு வந்து கொடுப்பார். ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பார். அந்த ப்ரமோஷன் குறித்த செய்தி வரும். விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். பெண்களுக்கு செல்வ செழிப்பு மிகும். பிறந்த வீட்டுடைய ஆதரவு கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்னைக்கு ஈடுபாடு கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் கல்வி திறன் அதிகரிக்கும். லீவு நாள் தான் இருந்தால் பாடத்தை எடுத்து படிப்பீங்க, நல்ல முன்னேற்றம் வரும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு அதிபதி. அந்த சுக்கிரனே உங்களை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் எனக்கு அப்படி வரலையே சார், காசு பணம் வரலையே அப்படிங்கிறவளுக்கு இனிமே காசு பணம் பெருக ஆரம்பிக்கும். சுக்கிரன் தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவன், புதன் தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவன், குரு தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவன். இவாள்லாம் அந்த கல்யாணத்தோடைய கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுமே உங்களை சப்போர்ட் பண்றார். சுக்கிரன் உங்களை பார்க்கிறார், குரு உங்களை பார்க்கிறார், புதனோடு இணைந்த குரு உங்களை பார்க்கிறார். விசேஷம். கல்யாண செய்தி, கல்யாண பேச்சுவார்த்தை இப்ப வந்தே தீரும் துலா ராசிக்காரர்களுக்கு. லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் விநாயகருடைய அருளை பெற்று தருகிறார். சிலருக்கு நீங்க சேஞ்ச் ஆஃப் ஜாப் இண்டிகேட் பண்றது. ஒரு ஜாப் மாற போறீங்க, புதிய ஜாப் சிலருக்கு கிடைக்க போறது. பிசினஸ்ல உங்களுடைய பெரிய வளர்ச்சியை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சந்திரன் இருக்கார். பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கார். பெரிய யோகம். ஒரு கல்யாணம் ஆச்சு, அந்த கல்யாண வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துடுத்து. 2வது கல்யாணம் கூடி வந்தால் தேவையில்லையே அப்படின்னு மனசுக்கு தோன்றதா? 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அற்புதமான நேரம் சார் இது. 2வது கல்யாணம் கைகூடி வரும். இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இப்போ இருக்கும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். நான் கிளினிக்கல் படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு, டாக்டர்ஸுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நல்ல பேரும் புகழும் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாகக்கூடிய ஒரு நேரம் இது. பெண்களுக்கு சுப செய்திகள் வீடு தேடி வரும். அப்படிப்பட்ட நாள். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய நபர் ஒருவர் உங்களை ஏமாற்ற பார்ப்பார். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, இது மிக மிக வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய திருக்கோலம், அருட்கோலம், யோகம். நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகிறது. ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதில் ஜெயிக்க போறீங்க. அதுதான் விஷயம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் ட்ரை பண்றீங்க, அது கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். திருமணம் கைகூடி வரும். வருமானம் கூடி வரக்கூடிய நல்ல நாளா, கல்யாண செய்தி கூடி வரக்கூடிய நல்ல நாளா, பிசினஸ்ல ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளா, எவ்வளவு அற்புதங்கள் பாருங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துட்டு நான் வேலையை தரேங்கிறார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். சிலர் புதுசாக இப்போ பிசினஸ் தொடங்குவீங்க, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். பெண்களுக்கு மிக மிக வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப சாதகமா இருக்கார். 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். சூரியனுடைய சாரத்தில் சூரியன் இப்ப 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் திருமணம் கைகூடும். இது நாள் வரைக்கும் ஒரு சரியான மேரிட்டல் லைஃப் நமக்கு அமையலைங்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். இதனால பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும், பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதனால பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும். பெண்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. நல்ல ரேங்க் வாங்கி சாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகுது.
அற்புதமான நாள். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் காலையில் 7ஆம் இடத்துல இருக்கார், மத்தியானம் 8ஆம் இடத்தை பார்த்து போறார். ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நமக்கு ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், காலையில் நேரத்தில் செய்யுங்க, சாதிச்சிருவீங்க. மத்தியான நேரத்தில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். மதியத்துக்கு பிறகு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். ஆனால் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பீங்க, பிஸ்னஸ் நல்லா இருப்பீங்க, நல்ல யோகமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். காலையில் மோதலாக இருக்கக்கூடிய விஷயம் சாயந்தர நேரத்தில் காதலாக மாறும். நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்ப தொடங்குவார். இந்த நாள் அப்படி அற்புதமாக அமைகிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் காலையில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மாலையில் ரொம்ப சந்தோஷமாக நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு பாடின்னு போவீங்க. மிக யோகமான நாள். ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடி வரும். பிஸ்னஸில் நல்ல முதலீடு செய்வீர்கள், ஜெயிப்பீங்க. நீங்கள் அதில் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வேலை மாற்றம் அமையும், யோகம் அமையும், நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.